மேஜிக் 20 தமிழ்ல கார்ப்பரேட் ஆஃபீஸ் சீரீஸ்ல நிறைய சிஇஓஸ், சிடிஓஸ், ஆண்டர்பிரினர்ஸோட பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில வி ஹேவ் மிஸ்டர் சிஆர் வெங்கடேஷ் டுடே ஃப்ரம் மதுரைன்னு சொல்லலாம், சென்னைன்னு சொல்லலாம், தாய்வான்னு சொல்லலாம், தாய்லாண்ட்லும் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு குளோபல் ஆண்டர்பிரினர் கிட்ட நம்ம இன்னைக்கு பேச போறோம். வெல்கம் சார். Very happy to be here. Thank you. சார், ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு எடிட்டர், ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர், அது தவிர ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் வச்சு நடத்துறீங்க. ஸோ அது தவிர ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வேறு. ஸோ யூர் ஆல்சோ இன்டூ என்ஜிஓஸ். ஸோ அது தவிர ஒரு இன்வெஸ்டர்ஸ் வேறு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி நானே ஒரு 7-8 சொல்லிட்டேன். ஹவு டு யூ மேனேஜ்? ஜென்ரலி பீப்புள் சே ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் என்ன எப்படி திட்டுவாங்கன்னா, நாய்வாயின்னு திட்டுவாங்க. ரைட்? தட்ஸ் அ வெரி பேட் டேர்ம் டு சே இட். பட் that's how people pursue when you do multiple things at a time. So how do you manage? How do you juggle? நல்ல கொஸ்டின். ஸோ பேசிக்கலி எனக்கு இதுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சிது. அதனால ஐ திங்க் நான் சொல்லணும்னா ஸ்டார்டிங் என்னோட காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட் தான். ஸோ என்னோடய ஃபாதர் என்ன சொன்னார்னா, இப்போ உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை போய் பண்ணு. ஸோ நீ இங்கே டெக்ஸ்டைல் பார்த்துக்கணுன்னு தேவையில்லை, யூ ப்ளீஸ் டூ சம்திங் அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணார். அந்த என்கரேஜ்மெண்ட்னால தான் இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு ஐடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த டைமில் ஐடி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ 97 ஒரு சின்ன கம்பெனி சிஆர்வி இன்ஃபோடெக்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். மொத்தம் 3 பேர் தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அந்த டைமில் இன்டர்நெட்டே இல்லை மதுரையில். ஸோ அதுக்கப்புறம் அது கம்பெனியை க்ரோ பண்ணி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்னொரு பிஸ்னஸ் இப்போ கலாட்டா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்புறம் .com இன்ஃபோவேங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது.